நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் முழு வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஏற்கனவே 23 பெயர்கள் கொண்ட ஒரு பட்டியலை அதிமுக 2 தினங்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தது. அந்த 23 பேருமே யார் யார் எங்கெங்க நிற்பாங்க அப்படின்னு நமக்கு அறிந்த பெயர்களுடைய பட்டியலாகத்தான் அந்த 23 அப்படிங்கிறது இருந்தது. உதாரணத்திற்கு திரு ஆர்பி, நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய திரு ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், திரு சிவி சண்முகமாக இருக்கட்டும், திரு கேபி முனுசாமி, அந்த மாதிரியான திரு நத்தம் விஸ்வநாதன் அப்படிங்கிற மாதிரியான அறிந்த பெயர்கள், அவங்க தொகுதிகளும் தெரிஞ்ச தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் எங்க நிற்பாரு? திண்டுக்கல்ல தான் நிற்பாரு. நத்தம் விஸ்வநாதன் எங்க நிற்பாரு? நத்தத்தில் தான் நிற்பாருன்னு தெரிஞ்ச மாதிரி அந்தந்த தொகுதிகள் மட்டும்தான் அதில் வெளியிடப்பட்டன. அந்த ஒரு பட்டியலில் பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் ஒரு முதற்கட்ட பட்டியலை நாங்கள் வெளியிட்டாங்க அப்படிங்கிற கணக்கில் அந்த ஒரு சீனியர்ஸோடைய பட்டியல் முதல்ல வெளியாகி இருந்தது. ஆனால் இன்னைக்கு வர்றது தான், இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வரப்போகிறது தான் நிஜமான வேட்பாளர் பட்டியல். ஒரிஜினலாக அவங்க ஒரு தொகுதியிலையும் என்ன மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகக்கூடிய விஷயம். இந்த தொகுதிகளுடைய ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவங்க கொடுக்க வேண்டிய இடமெல்லாம் கொடுத்தாச்சு. அப்படிங்கிறதுனால பாஜகவுக்கு இப்போ சற்று நேரத்துக்கு முன்பாக புதிய நீதி கட்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒதுக்கீடு முடிஞ்சாச்சு. அப்படின்னும் போது இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 168 169 அந்த மாதிரியான தொகுதிகள் அதிமுகவுக்கு இருக்குது. 168 அப்படின்னு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சரியாக கணக்கு போட்டு பார்க்கணும். ஸோ அதை தவிர இரட்டை இலையில் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதிய நீதி கட்சி திரு ஏசி சண்முகம் அவர்களுக்கு ஒரு தொகுதி அதிமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட போகிறார். அப்படின்னும் போது அதுவும் அதிமுக கணக்கில் தான் அதிகாரப்பூர்வமாக வரும். ஆனால் அதற்கான பட்டியலை இப்போ அதிமுக வெளியிடாது. இப்போ நமக்கு வெளியிடக்கூடிய பட்டியல் அப்படிங்கிறது நேரடியாக அதிமுகவினுடைய கட்சி வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியல் நமக்கு இப்போ தெரிய பெற்றுவிடும். ஏற்கனவே 23 வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம 168 கிட்ட அவங்க நேரடியாக போட்டிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு 145 பேருடைய பேர் பாக்கி இருக்குது. அகைன் ரஃப் நம்பர்ஸ், இதில் 1 or 2 முன்ன பின்ன போகலாம். ஸோ அந்த பட்டியல் தான் இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிய வரப்போகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.